இங்கே கடலென திரளாக கூடியிருக்கும் அனைவருக்கும், மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நடிகை பெருமக்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும் மற்றும் டைரக்டர் அவர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சிறு சிறு மேடைகளில் மட்டும் பேசியுள்ளேன். இன்று இவ்வளவு பெரிய மேடையை, அலங்கார மேடையை எனக்கு அமைத்து கொடுத்த எனது அன்பு தம்பி நடிகர் இள கதாநாயகன் சுரேஷ் நந்தா அவர்களுக்கும், என் கூட பிறகாத தம்பி டைரக்டர் நாகராஜ் அவர்களுக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும், இப்படி ஒரு டைரக்டரை நம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்மளை விட்டு பிரிந்து சென்ற அண்ணன் மாரிமுத்து அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் அவர்களுக்கும் ஒரு நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் சங்கரங்கோயில் தென்காசி மாவட்டத்தில் முழுவதும் இந்த படம் எடுக்கப்பட்டது. தம்பியும் நந்தாவும் சுரேஷன் கதாநாயகன் வரும்போது என்னிடம் இதை படத்தை பற்றி சொல்லி, ஆனால் உங்கள் கிராமம் அழகாக இருக்குது, இங்கேயே நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு எங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நானும் சரி, உங்களுக்கு வேணுங்கிற லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குது, ஒரு 5-6 லொக்கேஷனை பார்த்து ஓகேன்னு சொல்லியாச்சு. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு ஒரு ரூம் ஒன்று போட்டு கொடுங்க அப்படின்னு வீரசிகாமணிங்கிற கிராமத்தில் ஒரு ரூம் அவருக்கு இவங்க 2 பேருக்கும் போட்டு கொடுத்து நானும் கூட போயிருந்தேன். இந்த படத்துக்கு இணை தயாரிப்பாளர் கொண்டு வந்த கதையை சொல்கிறேன். நான் படத்துக்குள்ளே வரணுங்கிறது இல்லை எனக்கு எண்ணம். ரூம் போட்ட உடனே டைரக்டர் நாகராஜ் வந்து அந்த வீராய் மக்களுடைய அந்த சாங்கை போட்ட உடனே உண்மையிலே எல்லாரும் அந்த பாட்டை புகழ்ந்தாங்க, வாழ்த்துனாங்க, வெற்றியடைய மனமாற வாழ்த்துனாங்க. அந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இணை தயாரிப்பா என்னை கேட்டதுக்கு நான் முதல்ல மறுத்துட்டேன். சரி, இந்த பாட்டை கேட்டோன்னே இது ஒரு நல்ல பாட்டாக இருக்குது, நானும் உங்களோட பங்குதாரரை வந்துக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டு தான் என்னை வந்து உள்ளே கொண்டு வந்துச்சு. அந்த பாட்டை எழுதின அவர் நாகராஜ் டைரக்டர் மட்டுமல்ல, அந்த பாட்டையும் எழுதியிருக்கிறாரு, இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இத்தனைக்கும் உறுதுணையாக இருந்து எவ்வளோ கோபத்தில் பேசினாலும் பொறுமையாக இருந்து அந்த படத்தை எடுத்து ஒரு வெற்றி படமாக கொண்டு வந்து இந்த இடத்துக்கு சேர்த்துருக்காரு. இந்த பாட்டுக்கு இசையமைத்த தம்பி நம்மளுடைய தீபன் சக்கரவர்த்தியை நான் பார்த்ததில்லை. ஆனால் அந்த பாட்டு இப்போ எல்லாருமே பார்க்காமலே அந்த இசைக்குள்ளே போயிடுறோம். ஆனால் யார் இசையமைச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் நேராக நான் மறுபடியும் ஒரு மீட்டிங்கில் பார்க்கும்போது, நீங்கள் இப்போ எல்லாம் சொன்ன மாதிரி அந்த தம்பிக்கு கொஞ்சம் வயசாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து இந்த பாட்டில் எல்லா பாட்டுமே நல்லா வெற்றி செய்ததுக்காக அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், நம்ம ஊர் கிராமத்தை எனக்கு என்ன ஒரு ஓப்பனாக பேசின என்னுடைய எண்ணம், எனக்கு என்ன எதுக்காக இந்த படத்துக்குள்ளே அதிகமாக வந்தேன் அப்படின்னா, நம்ம ஊர் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம வெளியூர் போயிட்டா நம்ம நாடு தமிழ்நாடு, நம்ம வெளியூர் போயிட்டா நம்ம இந்தியா, நம்ம இப்போ சென்னை வந்துட்டா நம்ம ஊர், அந்த கிராம பாணி எல்லாருக்குமே இருக்கும். அப்போ ஒரு படம் எடுக்கிறதுக்கு நம்ம தம்பிங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்தோம்னா நம்ம ஊரும் ஸ்க்ரீனில் வருமே, நம்ம ஊரும் நல்லா வருமே அப்படிங்கிற அந்த ஆழமான எண்ணத்தில் தான், அந்த ஊர் பற்றோட தான் இந்த படத்துக்கு நான் ஒரு இணை தயாரிப்பாளராக வந்தேன். நீங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறீங்க. இந்த வீராய் மக்களை வெற்றி மக்களாக்குவதற்கு எல்லாரும் ஒத்துழைச்சு மேலும் மேலும் நாகராஜ், நந்தா, இணை தயாரிப்பாளர் எல்லாம் உங்களெல்லாம் பார்ப்பதற்கும் வெற்றியடைவதற்கும் வாழ்த்த வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.